ஹீரோ அந்த பொண்ணோட ஆபரேஷனுக்காக அந்த பிரின்சிபலை தேடி வெளியூருக்கு யாருக்கும் தெரியாம போயிடுறான். ஆனா அவங்கள மீட் பண்ணி பேசும்போது தான் இதுக்கு அதிக செலவாகும் தெரியுது. அதனால வீட்டுல இருக்க நிலத்தை வித்து இதுக்கு ஆபரேஷன் செலவுக்காக கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போறான். ஆனா அங்க போனதுமே இது நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்குமே இவங்களை பார்த்ததுமே திருநங்கன்னு தெரியாம போயிடுது. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அங்க டான்ஸர் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு வீட்டோட ஞாபகம் வந்துருது. ஆக்சுவலா அவங்க சின்ன வயசா இருக்கும்போது சில ஹார்மோன் சேஞ்சஸ் ஆல பொண்ணு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு, அது கல்யாணம் நடக்கும்போது எதனா ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே திட்டுறாரு. அப்ப கடைசியா இவங்க டான்ஸ் ஃபங்க்ஷன்ல தான் அவங்க ஃபேமிலி கூட ஒன்னா இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோட அம்மா ஃபீல் பண்ணாதாமான்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறாங்க. பார்த்தா அவங்க முடி தனியா வந்துருது. சோ அந்த பொண்ணுமே பயத்துல அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்பன் பார்த்து ஹீரோ இந்த பொண்ணோட போனுக்கு கால் பண்றாங்க. அப்பன் பார்த்து இவங்க அண்ணி அந்த போனை எடுத்துறாங்க. இவன் எல்லா உண்மையே சொல்லிடுறான். தினம் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு ஹீரோயும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க போனாலும் தெரியாம இவன் இந்த பொண்ணு தேட ஆரம்பிச்சிடறான். அப்ப இந்த பொண்ணுக்கு பசிக்குதேன்னு கடையில காசு வாங்கி ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பன் பார்த்து இன்னொரு திருநங்கை கூட்டம் வந்து வேற ஒரு கடையில வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கும் போது இப்பதானே ஒருத்தவங்க வந்து போனாங்க, அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. ஆனா இவங்க நம்மள தவிர இந்த ஏரியாவில் வேற யாரும் வாங்க முடியாது, யாரு வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தல இந்த பொண்ணு தான் தெரிய வருது. இந்த பொண்ணு மேல கோவப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனா அப்ப ஹீரோ வந்து ஒரு கடையில இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கறாரு. அவருமே இந்த பொண்ணு இல்லப்பா திருநங்கை இப்பதான் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க, போலீஸா காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த கடைக்காரர் எடுத்த வீடியோ காமிக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டி இருக்காங்க. அந்த பொண்ணுமே ரொம்ப கெஞ்சி இருக்கா. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். ஆனா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்றான். போய் அந்த பொண்ணை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிடுறா. ஹீரோவும் இந்த பொண்ணோட பிரிவை தாங்க முடியாம வாழ்ந்தா இனிமேல் திருநங்கையா தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட விக் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த குருமா கிட்டே போய் ஜாயின் பண்ணிடுறான்.